ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பேனிக் மினிட்ஸ். இன்னைக்கு பார்க்கக்கூடிய உண்மை சம்பவம் தமிழ்நாட்டைச் சேர்ந்த தஞ்சாவூர் மாவட்டத்திற்கு அருகாமையில் நடந்த ஒரு அதிபயங்கர அமானுஷ நிகழ்வை பற்றி தாங்க முழுமையாக பார்க்க போயிடும். இந்த சம்பவத்தில் சுடுகாட்டு வெட்டியாடாக வேலை பார்க்கக்கூடிய ஒருவரின் குடும்பத்தோடு சேர்ந்து ஒரு சமாதிக்கு அருகாமையில் 2 தங்க மோதிரத்திற்காக அந்த சமாதியை தோண்டி அதன் பிறகு அவங்களுடைய குடும்பத்துக்கு நடந்த அமானுஷ நிகழ்வை பற்றி தாங்க இன்றைய காணொலி. இதுபோல இன்னும் பல அமானுஷமான நிகழ்வுகள் பற்றி நம்மளுடைய சேனலை தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா இப்போவே நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் உங்கள் அப்சர். வெல்கம் டு ரியல் ஹாரர் ஸ்டோரிஸ். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தமிழ்நாட்டைச் சேர்ந்த தஞ்சாவூர் மாவட்டத்திலிருந்து குறிப்பிட்ட தொலைவில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு அழகிய கிராமத்தில் கிட்டத்தட்ட 1980 நடந்த ஒரு பயங்கரமான நிகழ்வு தாங்க இன்றைய காணொலி. இந்த சம்பவத்தை நமக்கு மின்னஞ்சல் மூலியமாக ஷேர் பண்ணியது சுரேஷ் அப்படின்றவர் தாங்க. இது இவருக்கு நடந்துச்சான்னு பார்த்தீங்கன்னா இவருடைய கிராமத்தில் நடந்ததாக சொல்லப்பட்ட ஒரு மர்மமான நிகழ்வு தாங்க. அப்படி என்ன நினைச்சுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1980 காலகட்டத்தில் இவருடைய கிராமத்தில் ஒட்டுமொத்தமாக ஒரு 35 குடும்பங்கள் வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. இவங்களுடைய கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்கள் வேலையை எதை நம்பி பார்த்துட்டு இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய ஒரு பண்ணையாரை நம்பி தாங்க. அந்த பண்ணையாரை பற்றி சொல்லணும் அப்படின்னா 6 அடியில் இருக்கக்கூடிய ஒரு வாட்ட சாட்டமாக மீசை தாடியோட பயங்கரமாக தோற்றத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபர் தாங்க. அவருடைய பேர் தாங்க ராஜபாண்டியன். இந்த ராஜபாண்டியனுடைய குடும்பத்தை பற்றி சொல்லணும்னா அவருடைய மனைவி, அவருக்கு 2 பசங்க இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ராஜபாண்டியனுக்கு கூட பிறந்த ஒரு சகோதரி இருந்திருக்காங்க. அவங்களுக்குமே திருமணமாகி மொத்தமாக கூட்டு குடும்பமாக வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. அங்கே இருக்கக்கூடிய கிராமத்து மக்கள் இவருடைய தோட்டத்தில் பயிரிடுவது மற்றும் விவசாயத்தில் ஈடுபடுவது, அந்த தோட்டத்தில் இருக்கக்கூடிய மரங்களுக்கு தண்ணீர் பாய்ச்சுவது போன்ற வேலையில் தாங்க ஈடுபட்டு இருந்திருக்காங்க. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தாங்க இந்த பண்ணையாருடைய கூட பிறந்த தங்கச்சி இருக்காங்கன்னு சொன்னேன் இல்லையா, அவங்களுக்கு உடல்நல குறைவால் காது வலிக்குது, காதுல இருந்து திடீர்னு ரத்தம் வருது அப்படின்ற மாதிரி தாங்க ஒரு மருத்துவச்சிக்கிட்ட போய் பார்க்குறாங்க. அந்த காலகட்டத்தில் பெரிய மருத்துவமனைலாம் கிடையாதுங்க. சித்த வைத்தியம் செய்யக்கூடிய நிறைய பெண்மணிகள் இருப்பாங்க, வயதான பெண்மணிகள் இருப்பாங்க. அந்த மாதிரி சித்த வைத்தியம் செய்யக்கூடிய ஒரு பெண்மணியிடம் கூட்டிகிட்டு போய் பார்க்கும் பொழுது அந்த பெண்மணி ஒரு பயங்கரமான விஷயத்தை சொல்கிறாங்க. இவங்களுடைய உடம்புல சொல்லக்கூட முடியாத அளவுக்கு ஒரு பயங்கரமான வியாதி இருக்குது, அதனால இன்னும் ஒரு 2 நாட்கள் இவங்க உயிரோட வாழ்வதே கடினம் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்கிறாங்க. இந்த விஷயத்தை கேட்ட உடனே தூக்கி வாரி போட்டுருச்சுங்க இந்த பண்ணையாருடைய ஒட்டுமொத்த குடும்பத்துக்குமே. அதன் பிறகு வேற வழி இல்லை, ஆனால் இந்த விஷயம் தன்னுடைய தங்கச்சிக்கு தெரியக்கூடாது அப்படின்ற மாதிரி தாங்க அவங்கள மறுபடியும் வீட்டுக்கே கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து கிட்டத்தட்ட 2வது நாட்கள்லேயே அவங்க அந்த மருத்துவச்சி சொன்னாங்க இல்லையா, அதே மாதிரியே இந்த பெண்மணி வாய் வழியாக ரத்தம் விட்டு இறந்து போயிருக்காங்க. இப்படி இறந்ததுக்கு பிறகு அந்த கிராமத்தை சேர்ந்த சுடுகாட்டில் வெட்டியானாக வேலை பார்க்கக்கூடிய ஒரு நபரை போய் தொடர்பு கொள்கிறாங்க. அவருடைய பேர் தாங்க மலையாண்டி. இந்த மலையாண்டிக்கு அந்த காலகட்டத்தில் குறைஞ்சது ஒரு 35 வயசு இருக்குன்னு நினைக்கிறாங்க. அந்த மலையாண்டியோடைய குடும்பத்தை பற்றி சொல்லணும்னா அவருடைய மனைவி 5 வயசில் ஒரு பையன் இருந்திருக்காங்க. அவருக்குமே கூட பிறந்த தங்கச்சி இருக்காங்க. அவங்களுடைய தங்கச்சிக்கு திருமணம் பண்ணி பக்கத்துல தாங்க கட்டி கொடுத்துருக்கிறாரு. அதாவது இவருடைய மச்சானுமே சுடுகாட்டில் வேலை பார்க்கக்கூடிய ஒரு நபர் தாங்க. உடனே இந்த பண்ணையாருடைய தோட்டத்தில் வேலை பார்க்கக்கூடிய அந்த நபர்கள் வந்து இந்த மாதிரி பண்ணையாருடைய தங்கச்சி இறந்து போயிட்டாங்க, நீ சுடுகாட்டில் அவங்களுடைய வழக்கப்படி அடக்கம் பண்ணுவதற்காக குழி தோண்டக்கூடிய வேலை பாரு அப்படின்ற மாதிரி தாங்க சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே மலையாண்டி தன்னுடைய மனைவி கிட்ட சொல்கிறாருங்க, சாயங்காலம் எப்படி ஒரு 4 மணிக்கெல்லாம் கொண்டு வந்துடுவாங்க உடலை, நான் அதுக்குள்ளே போய் குழி தோண்டக்கூடிய வேலையில் ஈடுபடுறேன் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லிட்டு இந்த மலையாண்டி அன்றைய காலை பொழுதே அந்த சுடுகாட்டுக்கு போய் சேராருங்க. அப்படி சுடுகாட்டுக்கு போய் சேர்ந்ததுக்கு பிறகு குழி தோண்டக்கூடிய அந்த வேலையில் ஈடுபட்டு இருந்திருக்கிறாரு. அதே நேரத்தில் எதிர்ப்புறத்தில் இந்த பண்ணையாருடைய தங்கச்சிக்கு செய்யக்கூடிய வீட்டில் செய்யக்கூடிய அந்த சாங்கியம்லாம் இருக்கு இல்லையா, அந்த சாங்கியம் சம்பிரதாயம் எல்லாமே செஞ்சு முடிச்சுட்டு அந்த உடலை மாலை தோராயமாக ஒரு 4:30 மணி அளவில் இந்த சுடுகாட்டுக்கு கொண்டு வராங்க. அப்படி சுடுகாட்டுக்கு கொண்டு வந்ததுக்கு பிறகுமே சில சம்பிரதாயங்கள் செய்வாங்க. அந்த சம்பிரதாயங்களை செஞ்சுட்டு இருக்கும் பொழுதே அங்கே இருக்கக்கூடிய மலையாண்டி இந்த பண்ணையாருடைய தங்கச்சி இறந்து போய் சடலமாக இருக்காங்க இல்லையா, அவங்கள பார்த்து தெரியாத்தனமாக ஒரு வார்த்தை விட்டுறாருங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய பணத்தை வந்து குழிக்குள்ளே வந்து இறக்குறதுக்கு தயாராக இருக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி தாங்க கேட்குறாரு. இதை கேட்ட உடனே அங்கே இருக்கக்கூடிய உறவினர்கள் ஒட்டுமொத்தமாக இந்த மலையாண்டியை பார்த்து முறைக்க ஆரம்பிக்கிறாங்க. அதில் இருக்கக்கூடிய சில இளந்தாரிகள் இந்த மலையாண்டியை போட்டு அடி நடிக்க ஆரம்பிக்கிறாங்க. தன்னுடைய தங்கச்சி இறந்து போன சோகத்தில் இருந்ததுனால இந்த பண்ணையார் அதை பெருசாக கண்டுக்கலங்க. அவன் ஏதோ தெரியாதனமாக வார்த்தை விட்டுருப்பான், மன்னிச்சுக்கோங்க, என்னுடைய தங்கச்சியை சரியான நேரத்தில் அடக்கம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்கிறாரு. அதன் பிறகு அங்கே இருக்கக்கூடிய நபர்களுக்கு கோபம் ஏராளமாக இருந்தாலுமே இப்படி பண்ணையாரே சொல்லிட்டார் இல்லையா, நம்ம பல்ல கடிச்சிட்டு தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி தாங்க அமைதியாக இருந்திருக்காங்க.
அதன் பிறகு அந்த பெண்மணியை வந்து சடலமாக இருக்கக்கூடிய இவருடைய தங்கச்சியை அந்த குழிக்குள்ளே இறக்க ட்ரை பண்ணுறாங்க. அப்படி ட்ரை பண்ணும் பொழுது இந்த இறந்து போன பெண்ணினுடைய அந்த கை, ஒரு வலதுபுற கை இருக்கு இல்லையா, அந்த கை வந்து அந்த மண்மேட்டிலே வந்து உரசிட்டு இருந்திருக்குது. இதை பார்த்த உடனே இப்படி கை விரைச்சு உரசிட்டு இருக்குது, இதை கூட சரி பண்ணாமல் என்ன அப்படி கொண்டு வந்துட்டாங்க, இதை வந்து நம்ம உள்ள இறக்கணும் அப்படின்னா கையை மடக்கணுமே அப்படின்ற மாதிரி தாங்க அந்த கையை மடக்க ட்ரை பண்ணுறாரு. பொதுவாக இறந்து சில மணி நேரங்களுக்கு பிறகு ஒரு நபர் வந்து எப்படி இறந்து போய் கிடக்கிறாங்களோ அவங்களுடைய உடம்பு அதே ஏதுவாக தாங்க இருக்கும். அவங்களுடைய கையை விரைச்சு போய் தாங்க இருக்கும், அதை மடக்க கூட முடியாது. அப்படியே மடக்க நினைச்சா ரொம்ப கஷ்டமாக தாங்க இருக்கும். நரம்பு சுண்டி இழுத்து அந்த மாதிரி இருக்க வாய்ப்பு இருக்குது. இந்த பெண்மணியோட கையை வந்து நேரம் அப்படி வந்து தொங்கிட்டு இருக்குது இல்லையா, அதை வந்து மடக்க ட்ரை பண்ணுறாருங்க இந்த மலையாண்டி அப்படின்றவர். கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷமாக போராடி ஒரு கட்டத்துக்கு பிறகு வெறுப்பாயிட்டாரு. இனிமேல் இதை மடக்க ட்ரை பண்ணணும் அப்படின்னா உடச்சு தான் வைக்கணும் அப்படின்ற மாதிரி தாங்க கையை ஓங்கி ஒரு இப்படி மடக்கிறாரு. மடக்கின அடுத்த நிமிஷமே அந்த பெண்ணினுடைய எலும்பு பகுதி வந்து முறிஞ்சு போயிருக்கும் போலங்க அந்த சத்தம் சொக்கு அப்படின்ற மாதிரி கேட்டிருக்குது. இந்த சத்தத்தை கேட்ட உடனே அந்த குழியில் இருக்கக்கூடிய அந்த பெண்மணியை வந்து உத்து பார்க்குறாங்க. கையை மலையாண்டி இப்படி உடச்சிட்டா அப்படின்றது தெரிஞ்ச உடனே அங்கே இருக்கக்கூடிய உறவினர்கள் அனைவருமே கோபத்தில் கொந்தளிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதே சமயத்தில் அந்த காட்சி எல்லாமே பார்த்துட்டு இருக்கிறார் இல்லையா இந்த பண்ணையார், இந்த பண்ணையார் வெறி பிடிச்ச மாதிரி தாங்க இந்த மலையாண்டி பக்கத்தில் வந்து நெஞ்சின் மீது ஓங்கி மிதிக்கிறாரு. இந்த பண்ணையாரை பற்றி ஒரு விஷயம் சொல்ல மாட்டேங்க, இந்த பண்ணையார் வந்து சாதாரண ஆள் கிடையாதுங்க. அங்கே இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த கிராம மக்களையுமே வந்து இவர் வந்து ஒரு அரசாட்சி செய்கிற மாதிரி தாங்க ஆண்டுகிட்டு இருந்திருக்கிறாரு. இவர் ஒத்த வார்த்தை சொன்னாலே அங்கே இருக்கக்கூடிய கிராமத்து மக்கள் அனைவருமே அஞ்சு நடுங்குவாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு ஒரு தேவை அப்படின்னாலே இந்த பண்ணையார்கிட்ட தாங்க வாங்கிக்கிடுவாங்க. அதே மாதிரி அந்த காலகட்டத்தில் பண்ணையார் அப்படின்னாலே நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஒருத்தவங்க தன்னுடைய மகளுக்கு திருமணம் பண்ணி வைக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து கேட்டாங்கன்னா அதுக்கு உடனே உதவி செய்ய மாட்டாங்க, உன்னுடைய இடத்தை எழுதி கொடு அப்படின்ற மாதிரி தான் அபகரிப்பாங்க. அதே மாதிரி தாங்க இந்த பண்ணையாருமே அங்கே இருக்கக்கூடிய மக்கள் ஏதாவது ஒரு தேவை அப்படின்னு வந்தாங்கன்னா அவங்களுடைய இடத்தை அபகரிப்பக்கூடிய அந்த வேலையில் ஈடுபட்டுட்டே இருந்திருக்கிறாரு. இதனால இவ்வளோ பெரிய மோசமான நபர் அப்படின்றது தெரிஞ்சதுனால தாங்க அந்த கிராமத்து மக்களே நடுங்கிட்டு இருந்திருக்காங்க. அப்படிப்பட்ட அந்த நபருடைய தங்கச்சியுடைய அந்த உடலுடைய அந்த கை இருக்கு இல்லையா, அதையே உடைச்ச உடனே அவர் கொந்தளிச்சு போய் இவரை போட்டு நெஞ்சிலே மிதின்னு மிதிச்சிட்டு இருக்கிறாரு. எவ்வளோ தைரியம் தான் என்னுடைய தங்கச்சியை வந்து நீ அப்போ அதை வந்து பொண்ணம்னு சொன்னேன், அதை நான் வந்து என்னுடைய தங்கச்சி போயிட்டாலே அப்படின்ற வருத்தத்தில் நான் விட்டுட்டேன். இப்போ என்னன்னா அவளுடைய கையவே நீ வந்து ஒரு 2 உடச்சிட்டியாடா அப்படின்ற மாதிரி தாங்க கோபத்தில் கத்துறாரு. ஐயா நான் வேணும்னே உடைக்கலையா, அந்த கையை உடைச்சாதாயா உள்ளே இறக்க முடியும், தயவு செஞ்சு என்னை மன்னிச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி தாங்க இந்த மலையாண்டி கெஞ்சுறாரு. நீ என்ன கெஞ்சலாம், நான் உன்னை விட மாட்டேன்டா, என்னுடைய தங்கச்சியோட கையை தானே நீ உடைச்ச, உன்னுடைய வலதுபுற கையை நான் உடைக்கிறேன் அப்படின்ற மாதிரி தாங்க அங்கே இருக்கக்கூடிய அடியாட்கள் மூலியமாகவே இந்த மலையாண்டியுடைய வலதுபுற கையவே ஓங்கி உடைச்சிடுறாருங்க. உடைச்ச அடுத்த நிமிஷமே ஆணு கதறி அழுதுட்டு இருக்கிறாரு. அப்பயுமே கருணையும் இறக்கமும் காட்டாம இந்த கையோட நீ வந்து அடுத்த சம்பிரதாயத்தை வந்து செய்ய முடியாது, வீட்டில் ஓடி போய் உன்னுடைய மனைவியை கூட்டி இழுத்துட்டு வா அப்படின்ற மாதிரி தாங்க சொல்றாரு. ஆனால் எந்திரிக்க கூட தெம்பு இல்லாமல் கைவலி தாங்க முடியாமல் கீழே சுருண்டு விழுந்து கிடக்கிறாரு. அங்கே இருக்கக்கூடிய தோட்டத்தில் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் இருக்காங்க இல்லையா பண்ணையார்கிட்ட, அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வேகமாக ஓடி போய் இந்த மலையாண்டியுடைய மனைவியை வந்து வலுக்கட்டாயமாக கூப்பிட்டுட்டு வராங்க. அந்த பெண்மணி இந்த செயலில் வந்து ஆல்ரெடி ஈடுபட்டிருக்காங்க, இருந்தாலும் பெருசாக வந்து ஈடுபட மாட்டாங்க. இதெல்லாம் நீ செய்யக்கூடாது அப்படின்ற மாதிரி தாங்க மலையாண்டி தடுத்து வச்சிருக்கிறாரு. ஆனால் இப்போதைக்கு இப்படி ஒரு சூழ்நிலையில் நம்ம வேறு எதுவுமே பண்ண முடியாது, இல்லைன்னா பண்ணையார் நம்மளை கொன்றுவார் அப்படின்ற பயத்தில் இவங்க அந்த வேலையில் ஈடுபட ஆரம்பிக்கிறாங்க. அதன் பிறகு முழுமையாக அடக்கம் பண்ணதுக்கு பிறகு இந்த பண்ணையார் அப்பயுமே கருணை காட்டலைங்க. இவனுடைய கை உடஞ்சிருச்சு இல்லையா, இவன் இந்த வேலையில் வந்து ஈடுபட முடியாது, ஆத்திர அவசரத்துக்கு நம்மளுடைய ஊரில் ஏதாவது பணம் விழுந்துருச்சு அப்படின்னா இவனுடைய மனைவி தான் இந்த காரியத்தெல்லாம் ஈடுபடணும், இல்லை அப்படின்னா இவனுடைய தங்கச்சியோட புருஷன் வந்து பக்கத்தில் தானே சுடுகாட்டில் வேலை பார்க்குறான், அவனை இழுத்துட்டு வந்து இந்த வேலையெல்லாம் செய்ய சொல்லுங்க அப்படின்ற மாதிரி தாங்க சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் மறுபடியும் மேல்படியாக ஒரு விஷயம் சொல்கிறாருங்க. இவனுக்கு அரிசி பருப்பு எல்லாமே இந்த மாதிரி ஒரு சம்பிரதாயம், அதாவது சுடுகாட்டில் ஈடுபடக்கூடிய நபருக்கு வந்து அரிசி பருப்பு சாதம் எல்லாம் கொடுப்பாங்க இல்லையா, அது இன்னும் ஒரு மாதத்துக்கு இவனுக்கு வீட்டுக்கு போய் சேரக்கூடாது அப்படின்ற மாதிரி தாங்க கோபத்தோடு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய உறவினர்கள் அனைவருமே கிளம்பி போயிடறாங்க. இதை கேட்ட உடனே மலையாண்டியும் அவங்களுடைய மனைவியும் ஓனு தலையில் அடிச்சுக்கிட்டே அழுகுறாங்க. தெரியாதனமாக நான் வார்த்தை விட்டதுக்கு நீ இப்படி ஆக்கிட்டாரேம்மா, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி தாங்க அழுதுட்டு இருக்கிறாரு. இப்படியே இந்த சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட ஒரு 3 வார காலகட்டங்கள் கடந்திருக்குங்க. அந்த சமயத்தில் இவங்களுடைய கிராமத்தில் மறுபடியும் ஒரு நபர் வந்து உடல்நலக்குறைவால் இறந்து போகிறாருங்க. ஒரு 75 வயசு முதியவர். அவருடைய இறுதி சடங்குமே இந்த மலையாண்டியுடைய மனைவியும் மலையாண்டியும் ஒன்றாக சேர்ந்து தாங்க அந்த தகனம் செய்யக்கூடிய வேலையில் ஈடுபட்டு இருக்காங்க. சரியாக 1 மாத காலகட்டத்துக்கு பிறகு மறுபடியும் பண்ணையாருடைய குடும்பத்துக்கு பேரிடி விடுக காத்திருந்துச்சு. என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பண்ணையார் இல்லையா, அவருடைய தங்கச்சி இறந்து போன மாதிரியே அவருடைய காதுக்கு பயங்கரமாக வலி வந்திருக்குதுங்க. இவர் என்ன நினச்சிக்கிட்டாருன்னா, சரி தலைவலி இருக்கிறதுனால தான் காது வலி வந்திருக்குது அப்படின்ற மாதிரி தாங்க நினைக்கிறாரு. ஆனால் கிட்டத்தட்ட 1 வார காலகட்டங்களாகவே இவருடைய காது வலி வந்தாலே இவருடைய தலை முழுக்க அப்படியே வந்து வலி புடுங்கிருக்குது. சரியாக 1 வார காலகட்டம் கடந்து படுத்த படுக்கையிலேயே இவரும் உயிரை விட்டுருக்கிறாருங்க. இப்படி பண்ணையார் இறந்த செய்தியை கேட்டால் இங்கே இருக்கக்கூடிய கிராமத்து மக்களுக்கு அனைவருக்குமே கொலையை நடுக்கி போயிருக்குது. என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, அவரை நம்பி தாங்க இவங்க எல்லாருமே வந்து வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. என்னதான் அவர் வந்து கொடுமை செஞ்சாலுமே
அவருடைய இடத்துல தானே இவங்க எல்லாமே வேலையில் ஈடுபட்டிருக்காங்க. இப்போ அவர் இல்லை அப்படின்றப்ப அவருக்கு 2 பசங்க, அவங்களுமே கொஞ்சம் ரவுடித்தனமாக இருக்கக்கூடிய நபர்கள் தான். இவங்க என்னென்னலாம் பாடுபடுத்த போகிறாங்களோ அப்படின்ற மாதிரி தாங்க திணறி போயிருந்திருக்காங்க. அதே மாதிரியே இந்த மலையாண்டியுடைய குடும்பத்தினருக்கு இந்த பண்ணையார் இறந்து போயிட்டார் அப்படின்ற செய்தி தேடி வருதுங்க. இப்படி செய்தி தெரிஞ்சதுக்கு பிறகு அவரையுமே அவங்களுடைய வழக்கப்படி அடக்கம் தானே பண்ணுவாங்க. அதுக்காக குழியை தோண்டி அந்த வேலையில் ஈடுபட்டிருக்கிறாரு. அன்றைய இரவு தோராயமாக ஒரு 7:30 மணி அளவில் 7:30க்கெலாம் அந்த சடலத்தை வந்து கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த டயத்துக்கு தாங்க இவங்க வந்து அந்த சடலத்தை வந்து அந்த சுடுகாட்டுக்கே கொண்டு வந்திருக்காங்க. அப்படி சுடுகாட்டுக்கு அந்த சடலத்தை வந்து கொண்டு வந்து அந்த குழியிலே வந்து அடக்கம் பண்ணி புதைக்கிறாங்க. இப்படி அடக்கம் பண்ணி புதைக்கும் பொழுதே இந்த மலையாண்டி வந்து ஒரு விஷயத்தை வந்து நோட் பண்ணுறாருங்க. அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பண்ணையார் வந்து உயிரோடு இருக்கும் பொழுது கை காலிலெல்லாம் எப்படி நகையாக போட்டுட்டு இருப்பாரு, அந்த நகையோட அவர் போட்டுக்கக்கூடிய அந்த ஜிப்பா மாதிரி இருக்கக்கூடிய ட்ரெஸ்ஸோட தாங்க அப்படியே உள்ளே வச்சு புதைக்கிறாங்க. இப்படி உள்ளே புதைக்கக்கூடிய அந்த காட்சியை பார்க்கும் பொழுதே இந்த மலையாண்டிக்கு வந்து உறுத்தி இருக்குது. செத்து போனவனுக்கு எதுக்கு இவ்வளோ நகை, நம்மளை எவ்வளோ டார்ச்சர் பண்ணா, இவனை எதுவுமே நம்ம பண்ண முடியாதா அப்படின்ற மாதிரி தாங்க யோசிச்சுக்கிட்டு பல்ல கடிச்சிட்டு இருந்திருக்கிறாரு. அதன் பிறகு அடக்கம் பண்ணிட்டு அவங்களுடைய உறவினர்கள் அனைவருமே வந்து அவங்களுடைய வீட்டுக்கு கிளம்பி போயிட்டாங்க. இப்படி வீட்டுக்கு கிளம்பி போனால் அன்றைய இரவு தோராயமாக ஒரு 11 மணி இருந்திருக்குங்க. அந்த சமயத்தில் இந்த மலையாண்டி வந்து அவங்களுடைய மனைவி கிட்ட என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு ஒரு விஷயம் உறுத்திக்கிட்டே இருக்குமா, இந்த பண்ணையார் நம்மளை எவ்வளோ டார்ச்சர் பண்ணாரு, என் கை இப்போ வரைக்கும் ஒன்றும் சேரல, கை வலி தாங்க முடியல, அதுக்கெல்லாமே காரணம் அந்த பண்ணையாரும் அவங்களுடைய உறவினர்களும் தானே. செத்து போனவனுக்கு எதுக்கு இவ்வளோ நகை பணம், நம்ம ஒன்றும் பண்ணவனா, பெருசாக ஒரு விஷயத்தையும் பண்ணவனா, சின்னதாக ஒரு விஷயத்த பண்ணுவோம், பண்ணையாருடைய சமாதியை தோண்டி அவங்களுடைய உடம்புல போட்டுக்கார் இல்லையா, அந்த நகையை பூரா நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்கிறாரு. இதை கேட்ட உடனே உங்களுடைய மனைவிக்கு தூக்கி வாரி போட்டுருக்குது. என்னையா பேச்சு பேசுகிற, இன்னைக்கு தான் இறந்துருக்கிறாரு, இன்னும் 3 நாள் காரியம் இருக்குது, அடுத்து 16 நாள் காரியம்லாம் இருக்குது, உறவினர்களுக்கு ஏதாவது தெரிஞ்சிச்சு அப்படின்னா நம்மளை வெட்டி கூறு போட்டுருவாங்க, இந்த மாதிரி தப்பெல்லாம் நான் செய்யறதுக்கு உனக்கு ஒத்துவத மாட்டேன் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்றாங்க. இந்த விஷயத்த தன்னுடைய மனைவி கிட்ட சொல்லும் பொழுது அவங்க வந்து இப்படி கோபத்தில் பேசுறாங்க இல்லையா, அதனால நம்ம செய்யறது தவறு அப்படின்ற மாதிரி தாங்க நினைச்சிட்டு இந்த மலையாண்டி அப்படி விட்டுறாரு. இந்த நிகழ்வு நடந்து கிட்டத்தட்ட 1 வார காலகட்டங்கள் கடந்திருக்கும். அன்றைய பொழுது வந்து இந்த மலையாண்டியுடைய தங்கச்சியும் அவங்களுடைய கணவரும் இவங்களுடைய வீட்டுக்கு வந்திருக்காங்க. அவங்களுக்கு இப்போதான் திருமணம் ஆயிருக்குது, அதனால அவங்களுக்கு குழந்தையில இல்லைங்க. அப்படி வீட்டுக்கு வந்தவர் ஆல்ரெடி வந்து ஒரு பாட்டிலில் வந்து மலைநாட்டு சரக்கு வாங்கிட்டு வந்திருக்கிறாரு. சரக்கு வாங்கிட்டு வந்த உடனே இந்த மலையாண்டி அவருடைய மச்சான் இருவருமே கொஞ்சம் ஒதுக்குப்புறமாக இருக்கக்கூடிய ஏரியாவில் வந்து உட்காந்து சரக்கு அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இப்படி சரக்கு அடிச்சுட்டே இருக்கும்பொழுது இந்த மலையாண்டி சோகமாகவே ஏதோ ஒரு இடத்த உத்து பார்த்துட்டே இருக்கிறாருங்க. என்னாச்சு மாமா, எதையோ உத்து பார்த்துட்டு இருக்கிறீங்க, எதையோ யோசிச்சுட்டு இருக்கிறீங்க, என்னன்னு சொல்லுங்க அப்படின்ற மாதிரி தாங்க கேட்குறாரு. அப்படி கேட்ட உடனே ஓன் அழுதுட்டு இருக்காருங்க இந்த மலையாண்டி. இந்த பண்ணையாரை பார்த்தியா, என்னுடைய கையே உழைச்சி போட்டான், இவங்க இந்த கிராமத்து மக்களுக்கு நம்ம எவ்வளவோ சேவை செஞ்சுட்டு இருக்கோம், அதெல்லாம் அவங்களுடைய கண்ணுக்கு தெரியாது, சின்ன ஒரு வார்த்தை விட்டதுக்காக என்னுடைய நிலைமையே இப்படி மாற்றிட்டானே, அதனால தான் நான் ஒரு விஷயம் வந்து திட்டம் திட்டினேன், ஆனால் என்னுடைய மனைவி சம்மதிக்கலை அப்படின்ற மாதிரி தாங்க நடந்த எல்லா விஷயத்தையுமே வந்து அப்படியே உங்களுடைய மச்சான் கிட்ட ஒப்பிக்கிறாரு. என்ன மச்சான் சொல்கிறீங்க, அந்த ஆளை வந்து கை காலில் உடம்புலாம் வந்து நகையோட தான் புதைச்சாங்களா, அதெல்லாம் நம்ம எடுத்தோம் அப்படின்னா மாட்டிக்கிறோமே மச்சான் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்கிறாங்க. இப்படி இந்த இருவருமே பேசிகிட்டு இருக்கும்போது தூரத்துலேருந்து யாரோ ஒரு பெண்மணி நடந்த ஒரு மாதிரி தெரியுது. டக்குன்னு திரும்பி பார்த்தா இந்த மலையாண்டியோடைய தங்கச்சி தாங்க. அண்ணே, நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், இதை நீங்கள் கேட்குறீங்களா அப்படின்ற மாதிரி தாங்க சொல்கிறாங்க. அதாவது ஒட்டுமொத்த குடும்பமாக சேர்ந்து தாங்க இந்த பிளானே பண்ணுறாங்க. அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பண்ணையார் இருக்கார் இல்லையா, அவருடைய உடம்பை வந்து நம்ம தோண்டி எடுக்கணும் அப்படின்னா குறைஞ்சது ஒரு 30 நாளாவது ஆகணும். என்ன காரணம், அவங்களுடைய உறவினர்கள் அடுத்தடுத்த காரியத்துக்காக சுடுகாட்டுக்கு வர வாய்ப்பு இருக்குது. அப்படி வந்து அந்த சமாதி வந்து தோண்டப்பட்டிருக்கிறத தெரிஞ்சிச்சு அப்படின்னா நம்ம ஒட்டுமொத்தமாக மாட்டிக்கிறோம். அதனால கொஞ்ச நாள் போகட்டும், 1 மாதம் போகட்டும், அதுக்கப்புறம் சமாதி தோண்டி அங்கே இருக்கக்கூடிய எல்லா நகையும் நம்ம எடுக்க வேணாம், ஒரு கையில் இருக்கக்கூடிய மோதிரத்தையும் இன்னொரு கையில் இருக்கக்கூடிய மோதிரத்தையும் நம்ம எடுத்துருவோம், ஆளுக்கு ஒரு மோதிரத்தை நம்ம எடுத்தாலே போதும், அதுவே நம்மளுடைய குடும்ப கஷ்டமே தீந்துரும், அதுக்கப்புறம் இந்த கிராமத்தில் நம்ம இருக்க வேணாம்னே, நம்ம வந்து குடும்பத்தோட வந்து வெளியூருக்கு போயிடுவோம் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே இவங்களுடைய அண்ணனுக்கு இந்த விஷயம் சரியாக பட்டிருக்குதுங்க. அதே மாதிரியே இவருடைய மச்சானுக்கும் சரியாக பட்டிருக்குது. இந்த விஷயத்தை என் பொண்டாட்டிக்கிட்ட சொன்னால் அவள் வந்து சம்மதிக்கவே மாட்டாளே அப்படின்ற மாதிரி தாங்க யோசிக்கிறாங்க. மறுபடியும் வீட்டுக்கு போய் இவருடைய மனைவி கிட்ட இப்படிலாம் நாங்கள் பிளான் போட்டிருக்கோம் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்கிறாங்க. ஆரம்பத்தில் இவங்களுடைய மனைவி ஒத்துக்கவே இல்லைங்க, ஏதாவது ஒரு பிரச்சனை வர வாய்ப்பு இருக்கு அப்படின்றதுனால. ஆனால் திரும்ப திரும்ப இந்த விஷயத்தை சொன்னதுக்கு பிறகு சரிங்க நீங்கள் பண்ணுங்க, நானும் சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி தாங்க இவங்களுடைய மனைவி அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. இந்த பிளான்லாம் போட்டு கிட்டத்தட்ட 1 மாதம் கழிச்சுங்க, அதாவது 40 நாள் காரியம்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுவுமே முடிக்கிற வரைக்கும் காத்துட்டு இருந்திருக்காங்க. இப்படி எல்லாருமே பண்ணையாருன்ற ஒருத்தர் இறந்து போயிட்டார் அப்படின்ற விஷயத்தையே மறந்ததுக்கு பிறகு தாங்க இவங்களுடைய பிளானை வந்து எக்ஸிக்யூட் பண்ண காத்திருந்தாங்க. என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, சரியாக 45 நாட்களுக்கு பிறகுங்க மறுபடியும் இவங்களுடைய சுடுகாட்டுக்கு போயிருக்கிறாங்க. சுடுகாட்டுக்கு போய் அந்த பண்ணையாருடைய சமாதியை வந்து இந்த மலையாண்டி, அவருடைய தங்கச்சியுடைய கணவர் மற்றும் இவங்களுடைய மனைவி, இந்த 4 பேருமே வந்து தோண்ட ஆரம்பிச்சிருக்காங்க. தோண்டி உள்ளே எட்டி போய் பார்க்கும் பொழுது ஆல்ரெடி வந்து அந்த உடம்புல இருக்கக்கூடிய கொழுப்பு, அந்த சதை எல்லாமே ஒட்டுமொத்தமாக காணாமல் போயிருக்குதுங்க. கொஞ்சம் மட்டும்தாங்க இடையில அழுகி போன மாதிரி வீசிட்டு இருந்திருக்குது, துர்நாற்றம் அடிச்சிட்டு இருக்குது. அந்த நேரத்தில் என்ன பண்ணாங்கன்னா, அவருடைய உடம்புல போட்டுக்கக்கூடிய நகையை எடுக்கலான்னு பார்க்குறாங்க.
அப்படி எடுக்கலாம்னு நினைக்கும் பொழுது அவருடைய உடம்பு மேலே அங்கே இருக்கக்கூடிய அந்த சதை மற்றும் புழுகெல்லாம் ஊறிட்டு இருந்ததுனால எடுக்க அருவருப்பாக இருந்திருக்குது. அந்த சமயத்தில் நம்ம வந்து ஏற்கனவே யோசிச்சோம் இல்லையா, 2 மோதிரத்தை மட்டும் எடுப்போம் அப்படின்ட்டு. அதனால அதை மட்டும் நம்ம எடுப்போம் அப்படின்ற மாதிரி தாங்க ஒரே ஒரு கையை மட்டும் நீட்டி பிடிக்கிறாங்க. அப்படி நீட்டி பிடிச்சிட்டு அந்த மோதிரத்தை பிடுங்க பார்க்குறாங்க, வரவே மாட்டேங்குது. உடனே பக்கத்தில் நிற்கக்கூடிய இந்த மலையாண்டியோடைய மச்சான் என்ன பண்ணுறாருன்னா, அவர் கையில் ஆல்ரெடி வந்து ஒரு உளி மாடி வச்சிருக்கிறாருங்க. அந்த உளி எடுத்து அந்த கையில் இருக்கக்கூடிய அந்த விரலை அடித்து உடைக்கிறாருங்க. அந்த எலும்பு கூட உடைச்சதுக்கு பிறகு 2 மோதிரத்தை எடுத்துக்கிட்டு மறுபடியும் அந்த சமாதியை வந்து சமப்படுத்திட்டு இவங்களுடைய வீட்டுக்கே திரும்பி வரலாம் அப்படின்ற மாதிரி தாங்க கிளம்பிட்டு இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் ஆக்ரோஷமாக ஆங்காரமாக பேரிதிர்ச்சியை உண்டாக்கக்கூடிய ஒரு பயங்கரமான ஆண்மகனுடைய சத்தம் கேட்குதுங்க. அதாவது அந்த சத்தம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, யாரை ஒருத்தரை வந்து அடிச்சு குடும்பப்படுத்தினா இருக்கும் அந்த மாதிரி தாங்க ஓ அப்படின்ற மாதிரி தாங்க விகாரமாக கேட்குது. இந்த சத்தம் கேட்ட உடனே இந்த 4 பேரும் மிரண்டபடி டக்குன்னு திரும்பி பார்க்குறாங்க. சுடுகாட்டை சுற்றி காற்று சூறாவளி மாதிரி புயல் மாதிரி அடிச்சுட்டு இருக்குதுங்க. இந்த காட்சி மற்றும் இந்த அமானுஷமான அழுகுறல் சத்தம் கேட்ட உடனேயே இந்த மலையாண்டியோடைய மனைவிக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்குதுங்க. பண்ணையாரோடைய ஆன்மா தான் வந்துருச்சு போல, அதுதான் நம்மளை வந்து பயமுறுத்தி வான் பண்ணிட்டு இருக்குது அப்படின்றது புரிஞ்சிருச்சுங்க. என்னங்க, நான் இப்போ கூட ஒன்று சொல்கிறேன், நம்ம பண்ணுறதெல்லாம் தப்புங்க. அந்த மோதிரங்கள் 2மே வந்து அவருடைய அந்த சமாதிக்குள்ளேயே போட்டுட்டு வந்துடுவோம் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்கிறாங்க. என்னடி பேசிட்டு இருக்கிற, இவ்வளோ கஷ்டப்பட்டு அதை தோண்டி எடுத்து நீ என்ன இப்படி சொல்லிட்டு இருக்கிற, எவன் வந்தாலும் பார்த்துக்குருவான், நீ வா அப்படின்ற மாதிரி தாங்க வலுக்க டைமாக கையை பிடிச்சிக்கிட்டு அப்படியே கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்கிறாரு. அப்படி கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்கும் பொழுதே அந்த ஆங்காரமான ஆண்மகனுடைய சத்தம் கேட்டுட்டு இருக்குது. இருந்தாலுமே அதை பெருசாக கண்டுக்காம திரும்பி கூட பார்க்காம இந்த 4 பேரும் இவங்களுடைய வீட்டுக்கு வந்து சேர்ந்துருக்காங்க. வீட்டுக்கு வந்து சேர்ந்ததுக்கு பிறகு மறுபடியும் இந்த விஷயத்த நம்ம யார்கிட்டே சொல்லக்கூடாது, எதுலேயுமே மாட்டிக்கூடாது அப்படின்றதுக்காக மறுபடியும் ஒரு திட்டம் திட்டுறாங்க. இந்த மோதிரத்தை வந்து இப்போதைக்கு நம்ம எடுத்து செலவழிக்க வேணாம், கொஞ்ச நாள் வந்து இந்த கிராமத்தில் இருப்போம், அதன் பிறகு நம்ம பிள்ளைகளை கூப்பிட்டுக்கிட்டு நம்ம வந்து வெளியூருக்கு ஓடிடுவோம் அப்படின்ற மாதிரி தாங்க இவர் இந்த விஷயத்தையே சொல்கிறாரு. அதே மாதிரியே இவங்களுடைய தங்கச்சியுடைய கணவரும் சரி நாங்கள் அப்படியே பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி தாங்க அவங்களுடைய கிராமத்துக்கு கிளம்பி போயிடறாங்க அந்த மோதிரத்தையும் வாங்கிக்கிட்டு. இப்படி இந்த சம்பவம் நடந்ததுக்கு பிறகு தாங்க இவங்களுடைய 2 குடும்பத்தினருக்கும் அமானுஷ காற்று வீச காத்திருந்துச்சு. அமானுஷ காற்றுன்னு சொல்கிறத விட அபாயம் காத்திருச்சுன்னு தாங்க சொல்லணும். என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மலையாண்டியுடைய தங்கச்சியோட கணவர் இருக்காங்க இல்லையா, அவங்க இருவருமே அவங்களுடைய கிராமத்துக்கு போய் சேர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 3 நாட்கள் கடந்திருக்குங்க. அவங்களுடைய கிராமத்தில் ஒரு வயதான பெண்மணி இறந்து போயிட்டாங்க, அவங்கள சுடுகாட்டுக்கு கொண்டு போய் எரிக்கணும் அப்படின்ற மாதிரி தாங்க அந்த ஊர்க்காரங்க சொல்கிறாங்க. அவங்களை எரிப்பதற்காக அங்கே இருக்கக்கூடிய அந்த விறகு எடுக்கக்கூடிய எல்லா வேலையுமே வந்து ஈடுபடுத்திட்டு இருந்திருக்கிறாருங்க இந்த மலையாண்டியுடைய மச்சான். அந்த பெண்ணினுடைய உடல் அந்த விறகு மேலேயே அடுக்கி வைக்கிறாங்க. வச்சதுக்கு பிறகு முகம் பார்க்கக்கூடிய கடைசி நபர்கள் எல்லாருமே பார்த்துட்டு கிளம்பி போயிட்டாங்க. கிளம்பி போனதுக்கு பிறகு தீ பிடிச்சி எரிஞ்சிட்டு இல்லையா, எரிஞ்சுக்கிட்டே இருக்கும் பொழுது திடீர்னு இவருடைய காலை பிடிச்சி விருட்டன் யாரை வாரி விட்ட மாதிரி தெரிஞ்சிருக்குங்க. அந்த காட்சியெல்லாம் நேராக பார்த்த சாட்சி யாருமே கிடையாதுங்க, இப்படி தான் நடந்திருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. இந்த நேரத்தில் என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மலையாண்டியோடைய தங்கச்சியோடைய கணவர் கார் இல்லையா, கால் யாரோ வாரி விட்ட மாதிரி தாங்க அந்த எரிஞ்சிட்டு இருக்கக்கூடிய அந்த விறகுகளுக்கு இடையிலே விழுகிறாரு. விழுந்த உடனே எந்திரிச்சு வர மீண்டு வர பார்க்குறாருங்க. ஆனால் உள்ள இருந்தே ஏதோ கை பிடிச்சி ஒரு இழுத்த மாதிரி தெரிஞ்சிருக்குது. கொஞ்சம் தூரமாக போயிட்டு இருக்கக்கூடிய அந்த நபர்கள் என்னடா யாரோ ஒரு ஆம்பளை வந்து அலறக்கூடிய சத்தம் கேட்குது அப்படின்ற மாதிரி தாங்க திரும்பி பார்க்குறாங்க. திரும்பி பார்த்தா எரியக்கூடிய அந்த தகன மேடையிலேயே இவருடைய உடம்பு சேர்ந்து தீப்பிடிச்சு தகன்னு எரிஞ்சிட்டு இருக்குதுங்க. ஐயோ இவன் தெரியாதனமா உள்ள விழுந்துட்டான் போல அப்படின்ற மாதிரி தாங்க காப்பாற்றலாம் நினைக்கிறாங்க. ஆனால் இவங்க என்ன நினைச்சாலுமே காப்பாற்ற முடியாதுங்க, ஏன்னா அவருடைய உடம்பு முழுக்க தீ பரவிருச்சு. அப்படி தீ பரவுனதோட அந்த மேடையிலேருந்து எந்திரிச்சு திடுன்னு அப்படியே ஓடி வராருங்க. இந்த காட்சியை அந்த நேரத்தில் அந்த கிராமத்து மக்கள் அனைவருமே பார்த்துருக்காங்க அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லப்படுது. கொஞ்ச நேரத்திலேயே கண்ணு வைக்கும் நேரத்திலேயே இந்த நபர் அப்படி தீப்பிடிச்சு எரிஞ்சு அப்படி நடந்துட்டு இருக்கிறார் இல்லையா, அப்படியே கீழே தட்டு மாதிரி விழுந்திருக்கிறாருங்க. விழுந்த சில நிமிடங்கள்லேயே அவருடைய உயிரும் பிரிஞ்சு போயிருக்குது. அதன் பிறகு இவருடைய மனைவிக்கு தெரிஞ்சு, அதே மாதிரி இவருடைய உறவினரான இந்த மலையாண்டி மற்றும் அவருடைய மனைவிக்கு தெரிஞ்சு இவருடைய இறுதி சடங்கு வந்திருக்காங்கங்க. ஏற்கனவே எரிஞ்சு போயிட்டார் அப்படின்ற காரணத்தினால ரொம்ப நேரம் வச்சுக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி மறுநாள் காலையிலேயே இவங்களுக்குன்னு ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய வேற ஒரு இடம் இருக்கு இல்லையா, அந்த இடத்துலயே கொண்டு போய் இந்த ஏற்கனவே எரிஞ்சு போன இந்த மலையாண்டியுடைய மச்சானுடைய உடம்பை எரிச்சிட்டு வந்திருக்காங்க. இந்த துக்க சம்பவம் நடந்ததுக்கு பிறகு கிட்டத்தட்ட 3ஆம் நாள் காரியத்துக்காக இந்த மலையாண்டி மற்றும் அவருடைய மனைவி, அவருக்கு 5 வயசு பையன் இருக்கா இல்லையா, அனைவருமே இவருடைய தங்கச்சியுடைய வீட்டில் தாங்க இருந்திருக்காங்க. சரியாக 2 நாட்கள் கடந்திருக்குங்க. இந்த மலையாண்டியுடைய தங்கச்சி தன்னுடைய கணவனை நினச்சி ஓன்னு அழுதுகிட்டே இருந்திருக்காங்க. இவங்களும் எவ்வளவோ ஆறுதல் சொல்லி பார்க்குறாங்க, ஆனால் அவங்க அந்த ஆறுதல் கேட்குற மாதிரியே இல்லைங்க, அதை விட்டு மீண்டு வர மாதிரி தெரியல. சரியாக அன்றைய காலை ஒரு 3 மணி இருந்திருக்குங்க அதிகாலை. அந்த சமயத்தில் யாருமே எதிர்பார்க்காத ஒரு பெண்ணினுடைய அழுகுரல் சத்தம் கேட்குது. என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மலையாண்டியுடைய தங்கச்சி இருக்காங்களையா, வீட்டிலேயே விட்டத்தில் தூக்கு போட்டு தொங்கி இறந்து போயிருக்காங்க. இதை வந்து பக்கத்திலே படுத்து கிடக்கக்கூடிய இந்த மலையாண்டியுடைய மனைவி தாங்க பார்த்துட்டாங்க. பார்த்துட்டு அவங்கள காப்பாற்றலாம்னு நினைக்கிறாங்க, ஆனால் காப்பாற்றவே முடியலை. அனைவருமே வந்ததுக்கு பிறகு கொஞ்சம் செகண்ட்லேயே அவங்களுடைய கழுத்து இருக்கப்பட்டு அவங்களுடைய நாக்கெல்லாம் வெளியே தொங்கிருச்சுங்க.
கீழே இறக்கி பார்க்குறாங்க, அவங்களுடைய உயிர் பிரிஞ்சே போயிருச்சு. அதன் பிறகு அந்த பெண்ணினுடைய இறுதிச் சடங்குமே நடத்திட்டாங்க. இந்த மலையாண்டி மற்றும் இவங்களுடைய மனைவி, இவங்களுடைய பசங்களும் சேர்ந்து ஒட்டுமொத்தமாக இவங்களுடைய கிராமத்துக்கு திரும்ப வந்திருக்காங்க. இப்படி இந்த துக்க சம்பவம் நடந்ததுலேருந்தே இந்த மலையாண்டியுடைய மனைவி பயத்தால் உறைஞ்சு போயிருக்காங்க. ஏற்கனவே சுடுகாட்டில் அந்த மோதிரத்தை எடுத்துகிட்டு வரும்பொழுது இந்த பண்ணையாருடைய ஆன்மா ஆங்காரமாக அழுத்துச்சு. அது மட்டும் இல்லாமல் அவர் உயிரோடு இருக்கும் பொழுதே கொஞ்சம் ரவுடித்தனமாக அடாவடித்தனமாக இருக்கக்கூடிய நபர். அவருடைய பொருளை நம்ம எடுத்துகிட்டு வந்தோமே, இது பெரிய பிரச்சனை இல்லையா? தன்னுடைய கணவனுடைய தங்கச்சி மற்றும் அவருடைய கணவர் இருவருமே இறந்து போயிட்டாங்க, இப்போ உயிரோடவே இல்லை. அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய அந்த மோதிரம் எங்கே இருக்குன்னு தெரில. இப்போ வேறு நம்ம கையில் வேறு மோதிரம் இருக்குது, அடுத்து நம்ம தான் பலியாகுமா அப்படின்ற மாதிரி தாங்க பயத்தில் நடிக்கிட்டு இருக்காங்க. இதனால இவங்களுடைய கணவர்கிட்ட அந்த விஷயத்தை பற்றி பேசுகிறாங்க. என்னங்க, நான் ஒன்று சொல்லுவேன், கோச்சுக்காதீங்க, தயவு செஞ்சு அந்த மோதிரத்தை எங்கே எடுத்தோமோ அங்கேயே போட்டு வந்துடுவான். ஏற்கனவே உங்களுடைய தங்கச்சியோடைய கணவர் அந்த மோதிரத்தை எங்கே வச்சிருக்காருன்னு தெரியல, நானும் சல்லடை போட்டு தேடி பார்த்தேன், கிடைக்கலங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுறது, அதே இடத்துல வச்சுருவோமா, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்ற மாதிரி தாங்க சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே உங்களுடைய கணவர் பயங்கரமாக சிரிக்கிறாரு. ஓடி கிறுக்கச்சி, அதனாலலாம் ஒன்றும் கிடையாது, என்னுடைய மச்சான் எதர்ச்சியாக தான் அதில் போய் உள்ளே விழுந்து இறந்து போயிருக்கான். என்னுடைய தங்கச்சி அவனுடைய இறப்பை தாங்க முடியாமல் தூக்கு போட்டு தொங்கி இறந்து போயிட்டா. எனக்கும் அதெல்லாம் பெரிய வருத்தமாக தான் இருக்குது. இதுக்காக அந்த பண்ணையாருடைய ஆன்மா தான் செஞ்சிச்சு அப்படின்ற மாதிரி நீ நினைக்கிறியா? அந்த மோதிரம் வேறு எங்கேயும் கிடையாது, என்னுடைய மச்சானுடைய அந்த வீட்டுக்குள்ளே தான் ஒழிச்சு வச்சிருந்தா, அதை நான் எடுத்து வச்சுட்டேன். இப்போ 2 மோதிரமும் நம்ம கிட்ட தான் இருக்குது. இன்னும் கொஞ்ச நாள் தான், இந்த ஊரை விட்டு நம்ம போயிட்டோம் அப்படின்னா நம்ம லைஃப்பில் செட்டில் ஆகிடலாம் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்கிறாரு. இதை கேட்ட உடனே உங்களுடைய மனைவிக்கு தூக்கி வாரி போட்டுருச்சுங்க. ஜோ, தப்புக்கு மேலே தப்பாக திரும்ப திரும்ப பண்ணிக்கிட்டு இருக்கிற, இதனால என்ன பாதிப்பு வருமோன்னு நான் பயந்துட்டு இருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் கூட பயமே இல்லையா அப்படின்ற மாதிரி தாங்க சொல்றாங்க. அந்த பண்ணையார் நம்மளை என்னென்ன பாடுபடுத்தினா, அவனுடைய பொருள் அவனுக்கே சொந்தம் கிடையாது, ஏன்னா அவனே இறந்து போயிட்டான்ல. மண்ணுக்கு போகக்கூடிய அந்த பொருளை நம்ம எடுத்தா என்ன தப்பு, நீ கம்முன்று, மற்றது நடக்கக்கூடியதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி தாங்க சவால் விட்டு சொல்றாருங்க. இப்படி இந்த நிகழ்வு நடந்ததுல இருந்து இந்த மலையாண்டியோடைய மனைவி பயத்திலேயே தாங்க உறைஞ்சு போய் இருந்திருக்காங்க. இன்னைக்கு ஏதாவது நடக்குமா, நாளைக்கு என்னது நடக்குமா, அல்ல அடுத்தது ஏதாவது நடக்குமா அப்படின்ற மாதிரி தாங்க காத்துட்டு இருந்திருக்காங்க. அவங்களுடைய பயத்தை உறுதிப்படுத்தக்கூடிய அமானுஷமான நிகழ்வு அன்றைய இரவே நடக்க காத்திருந்துச்சுங்க. அதாவது இவங்க புலம்பிட்டே இருக்காங்க இல்லையா, கிட்டத்தட்ட ஒரு 4 நாட்களுக்கு பிறகுங்க. அன்றைய நடுநிசி தோராயமாக ஒரு 1 மணி இருந்திருக்கும். அந்த சமயத்தில் இந்த சுடுகாட்டு வெட்டியானாக இருக்கக்கூடிய இந்த மலையாண்டி அவருடைய மனைவி, அவருடைய பையன் வீட்டில் தூங்கிட்டு இருக்காங்க. தூங்கிக்கிட்டே இருக்கும்பொழுது திடீர்னு யார் ஒரு பெண்மணி பயங்கரமாக சிரிக்கிற மாதிரி தாங்க சத்தம் கேட்குது. திடீர்னு கேட்கக்கூடிய சத்தத்தை கேட்டு மிரண்டு போய் எந்திரிக்கிறாருங்க இந்த மலையாண்டி. முழிச்சு பார்க்கும் பொழுது அவருக்கு பேருதிர்ச்சி காத்திருந்துச்சு. என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மலையாண்டியோடைய மனைவி இருக்காங்க இல்லையா, சமணங்கள் போட்டு உட்காந்துக்கிட்டு தலைமுடி பூரா விரிச்சு போட்டுட்டு தலையிலே ஐயோ ஐயோ அப்படின்ற மாதிரி தாங்க அடிச்சு அழுதுட்டு இருக்காங்க. என்ன செடி கிறுக்கச்சி, உனக்கு என்ன பிரச்சனையா, எதுக்கு தேவையில்லாமல் இந்த நடுராத்திரியில் எந்திரிச்சு அழுதுட்டு இருக்கிற, பிள்ளைக்கு கேட்டுச்சு அப்படின்னா பயந்து நடிங்கிடுவான், பேசாமல் கம்முன்னு படுத்து தூங்கு அப்படின்ற மாதிரி தாங்க சொல்கிறாரு. இதை கேட்ட உடனே ஏய் அப்படின்ற மாதிரி தாங்க டக்குன்னு திரும்பி முறைச்சு பார்க்குறாங்க. அவங்க பார்க்கக்கூடிய பார்வையிலேயே இவர் செத்து போயிட்டார் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லணும். அந்த அளவுக்கு கனல் பார்வையா அக்னி பார்வையா தெரிஞ்சிருக்குதுங்க. என்னாச்சுன்னு தெரியலையே, ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கிறா அப்படின்ற மாதிரி தாங்க பார்த்துட்டு இருக்கிறாரு. அந்த நேரத்தில் இவங்களுடைய மனைவி டக்குன்னு எந்திரிச்சு விறுவிறுன்னு அவங்களுடைய அந்த வீட்டை விட்டு வெளியே போகிறாங்க. இந்த நேரத்தில் எங்கே போயிட்டு இருக்கிறா அப்படின்ற மாதிரி தாங்க இந்த மலையாண்டியுமே ஃபாலோ பண்ணி போகிறாரு. ஏய், ஒரு நிமிஷம் நின்றுடி, எதுக்காக அடி வெளியே போகிற அப்படின்ற மாதிரி தாங்க கூப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாரு. ஆனால் அந்த டயத்தில் இவங்களுடைய மனைவி செய்யக்கூடிய அந்த காட்சியை பார்த்து இவருக்கு ஒட்டுமொத்தமாகவே நரம்பு நாடி எல்லாமே நின்று போச்சுன்னு தாங்க சொல்லணும். அப்படி இவங்களுடைய மனைவி என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே நிற்கக்கூடிய சைக்கிளை எடுக்கிறாங்க. இந்த சைக்கிள் மலையாண்டியோடைய சைக்கிளுங்க. இந்த சைக்கிளை ஓட்டலாம் தெரியாதுங்க இவங்களுடைய மனைவிக்கு. ஆனால் டக்குன்னு ஒத்த காலை தூக்கி போட்டுட்டு அவங்க பாட்டுக்கு அந்த சைக்கிள் எடுத்து அப்படியே பெடலை மிதிச்சுட்டு அவங்க பாட்டு ஓட்டிட்டு இருக்கிறாங்க. இவளுக்கு சைக்கிள் ஓட்டுற பழக்கமே கிடையாது, எப்படி சைக்கிள் எடுத்து ஓட்டிட்டு இருக்கிறா அப்படின்ற மாதிரி தாங்க மிரண்டு போய் அதிர்ச்சியாக அதே இடத்துல நின்று பார்த்துட்டு இருக்கிறாரு. ஒரு நிமிஷம் நில்லுடி, எங்கடி போயிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி தாங்க ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்காரு. ஆனால் அந்த பெண்மணி ஓட்டக்கூடிய அந்த வேகத்துக்கு இவரால் ஈடு கொடுக்கவே முடியலைங்க. அப்படியே கொஞ்சம் தூரத்திலேயே பார்த்துட்டே வராருங்க. அந்த பெண்மணி எங்கே போகிறாங்கன்னு பார்த்து இவருக்கு ஈரக்குலையில் நடுங்கி போயிடுச்சுங்க. அதாவது இவங்களுடைய மனைவி எங்கே போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த சுடுகாட்டுக்கு தாங்க போகிறாங்க. சுடுகாட்டுக்கு எதுக்கு போகிறான்னு தெரியலையே, ஒருவேளை மோதிரத்தை எதுவும் புதைக்க போகிறாளா அப்படின்ற மாதிரி தாங்க இவரும் ஃபாலோ பண்ணி போகிறாரு. அப்படி போய் ஒரு கட்டத்துக்கு பிறகு இவங்களுடைய மனைவி செய்யக்கூடிய அந்த காட்சியை பார்த்துட்டு இவருக்கு கதிகலங்கி போயிடுச்சு. அதாவது இவங்களுடைய மனைவி என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இறந்து போன அந்த பண்ணையார் இல்லையா ராஜபாண்டியன், அவருடைய சமாதிக்கு பக்கத்திலே தாங்க முனிகள் போட்டு உட்காந்துருக்காங்க. உட்காந்தது மட்டும் இல்லாமல் அவருடைய அந்த சமாதியிலே இருக்கக்கூடிய அந்த மண் எடுத்து முகத்தை முழுக்க பூசிக்கிறாங்க. போயிட்டேனே இப்படி அனாதியாக போயிட்டேனே, என்னைய பார்க்கறதுக்கு யாருமே இல்லையே, நான் எப்படி இந்த ஊரை ஆளுவேன் அப்படின்ற மாதிரி தாங்க ஒரு ஆண்மகனுடைய குரல் தோணியிலே பேசுகிறாருங்க. அப்போ தாங்க தெரிஞ்சிருக்குது இவருக்கு இவருடைய மனைவியோட உடம்புலேயே இந்த பண்ணையாருடைய ஆன்மா இறங்கியிருக்கு அப்படின்றது. சும்மாவே பேயாட்டம் ஆடுவான் இருந்தாலும் இப்பொழுது பேயாகவே தன்னுடைய மனைவியோட உடம்பையே ஆக்கிரமிப்பு பண்ணி இப்படி இறங்கியிருக்கிறானே, என்ன பண்ண போகிறான் அப்படின்ற மாதிரி தாங்க அப்படியே நடுங்க அப்படி நின்றுட்டு இருக்கிறாரு. இப்படி பயங்கரமாக அழுதுட்டு இருக்கக்கூடிய இவருடைய மனைவி அப்படியே இவர் திரும்பி முறைச்சு பார்க்குறாங்க. டேய், நீ என்னென்ன பண்ணேன்றதே எனக்கு தெரியாதுன்னு நினச்சியா? நான் எப்படிப்பட்டவேன்றது உனக்கு நல்லாவே தெரியும்.
எவ்வளோ தைரியம் தான் என்னுடைய கையவே அறுத்து அந்த மோதிரத்தை நீயும் உன்னுடைய மச்சானும் உன்னுடைய தங்கச்சி எடுத்திருப்பீங்க, அதனால தான் அவங்க 2 பேரையும் நான் போட்டு தள்ளனே அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லுது. இதை கேட்ட உடனே இந்த மலையாண்டிக்கு தூக்கிவாரி போட்டிருக்குது. அப்போ தன்னுடைய தங்கச்சிக்கும் தங்கச்சியுடைய கணவரும் உயிரோடு இல்லாமல் இருக்கிறதுக்கு காரணமே இந்த பண்ணையாருடைய ஆன்மாதானா அப்படின்றது புரிய வந்திருக்குதுங்க. அது மட்டும் கிடையாதுடா, இப்போ நான் என்ன செய்கிறேன்னு மட்டும் பாரு, எவ்வளோ தைரியம் தான் நீ இந்த காரியத்தை செய்வ, நீ என்னுடைய கை விரலை அறுத்து அந்த மோதிரத்தை எடுக்கும் பொழுது என்னுடைய கை எப்படி வலிச்சிச்சுன்னு தெரியுமா, நான் அடங்காமல் தெரிஞ்சிட்டு இருக்கிறேன், உன்னை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி தாங்க அப்படி விறுவிறுன்னு அங்கிட்டு இங்கிட்டு சுற்றி முற்றி தேடிட்டு இருக்காங்க. எங்கே போய் தேடிட்டு இருக்குது, ஒருவேளை அந்த மோதிரத்தை தான் தேடுதா அப்படின்ற மாதிரி தாங்க இந்த மலையாண்டி உத்து பார்த்துருக்கிறாரு. அந்த நிமிஷத்தில் அந்த பெண்மணி செய்யக்கூடிய அந்த காட்சியை பார்த்துட்டு இவருக்கு ஒரு நிமிஷம் ரத்தமே உறைஞ்சு நின்று போச்சுங்க. என்ன பண்ணிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பெண்மணி அங்கே இருக்கக்கூடிய ஒரு பெரிய எலும்பு எடுக்கிறாங்க. அதாவது ஏற்கனவே நாய் கடிச்சு குதிரை போட்டுக்க முடியாது சுடுகாட்டில், அந்த மாதிரி ஒரு எலும்பு எடுத்து இவங்களுடைய அப்படியே அந்த தொண்டை வழியாகவே அப்படி கீறி ரத்தம் பீறிட்டு வருதுங்க. ரத்தம் கீறிட்டு வந்த உடனே அந்த பெண்மணி அப்படி பயங்கரமாக இவரை பார்த்து சிரிக்கிறாங்க. ஆண் கத்திக்கிட்டு அப்படியே கீழே சுருண்டு விழுந்தவங்க தாங்க ஆட்டை விட்டுனா எப்படி துடிக்கும் அந்த மாதிரி தாங்க துடிச்சு இறந்து போகிறாங்க. தன்னுடைய மனைவியோட உடம்புல இருந்து அந்த ஆன்மா தன்னுடைய மனைவியே காவு வாங்கிருச்சு அப்படின்ற மாதிரி தாங்க தலையில் அடிச்சுட்டு ஓன் அழுதுருக்கிறாரு. அதன் பிறகு என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் சுற்றி முற்றி பார்த்துட்டு இருக்கிறாருங்க. திடீர்னு கொஞ்சம் தூரத்திலேயே இவருடைய வாழ்நாளில் கற்பனை பண்ண முடியாத காட்சி கண்கள் முன்னாடி தத்ரூபமாக தெரியுது. அந்த பண்ணையார் இருக்கக்கூடிய தருவாயில் அவருடைய வீட்டில் எப்படி ட்ரெஸ் போட்டுருந்தாரோ அதே மாதிரி ட்ரெஸ் போட்டு அவருடைய கைகால் உடம்பு எல்லாமே நகையாக போட்டுட்டு அப்படியே தத்ரூபமாக நிற்கிறாருங்க. இந்த ஆன்மாவை நம்ம கண்ணு முன்னாடி இப்போ தானே பார்க்குறோம் அப்படின்ற மாதிரி தாங்க இவர் அப்படியே மிரண்டு போய் பார்த்துட்டு இருக்கிறாரு. கொஞ்ச நேரத்துலேயே அந்த ஆன்மா அப்படி காற்றுல கரையிற மாதிரி தாங்க கரைஞ்சு போயிருக்குது. இந்த விஷயம் ஊருக்காரங்களுக்கு மட்டும் தெரிஞ்சுன்னா நம்மளை வெட்டி கூறு போட்டுருவாங்களே அப்படின்ற மாதிரி தாங்க மிரண்டு போயிட்டாரு. உடனே இவருடைய மனைவியை அங்கே இருக்கக்கூடிய அந்த மண் பகுதியிலேயே குழியை தோண்டி வேகமாக இவங்களுடைய மனைவியை புதைச்சி மேலே சமப்படுத்தி இருக்கிறாருங்க. ஊருக்காரங்க யாராவது கேட்டாங்கன்னா தன்னுடைய மனைவி உறவுக்காரங்களுடைய வீட்டுக்கு போயிட்டா அப்படின்ற மாதிரி சொல்லி சமாளிச்சுக்குவான். இன்னும் 1 நாள் 2 நாள் பார்ப்போம், நம்மளுடைய பிள்ளையும் கூப்பிட்டுக்கிட்டு இந்த ஊரை விட்டு போயிடுவோம் அப்படின்ற மாதிரி தாங்க முடிவெடுத்து இவருடைய வீட்டுக்கே வராருங்க. வீட்டுக்கு அன்றைய இரவு இவருக்கு தூக்கமே இல்லைங்க. தன்னுடைய மனைவி இறந்து போனதை நினச்சி ஓன் அழுதுகிட்டே இருக்கிறாருங்க. தன்னுடைய பிள்ளைக்கு எப்படி இதை சொல்லி சமாளிக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி தாங்க பரிதவிச்சு போயிட்டாரு. அதன் பிறகு ஒரு கட்டத்துக்கு பிறகு இவரையே அறியாமல் கண்ணை செஞ்சு தூங்கிட்டாருங்க. மறுநாள் காலையில் விடிஞ்சதுக்கு பிறகு இவருடைய வீட்டுக்கு வெளியே ஆச்சு மூச்சுன்னு சத்தம் கேட்குது. என்னடா அது வீட்டுக்கு வெளியே இவ்வளோ சத்தம் கேட்குது அப்படின்ற மாதிரி தாங்க கதவை திறந்து வெளியே பார்க்குறாரு. வெளியே பார்க்கும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய நபர்கள் கையில் கட்டையும் கம்புமா எடுத்துக்கிட்டு இந்த பண்ணையாருடைய உறவுக்காரங்க தான் நின்றுட்டு இருக்கிறாங்க. அதாவது குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா பண்ணையாருடைய 2 பசங்க இருக்காங்க இல்லையா, அவங்க மற்றும் வேலையாட்கள் எல்லாருமே நின்றுட்டு இருக்காங்க. வெளியே வடாமுதா அப்படின்ற மாதிரி தாங்க மலையாண்டியை பிடிச்சி இழுத்து தரன்னு இழுத்து அடின்னு அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. என்னடா காரியம் பண்ணி வச்சிருக்க, ஒழுங்கு மரியாதையை சொல்கிறா அப்படின்ற மாதிரி தாங்க சொல்கிறாங்க. இவருக்கு ஒன்றுமே புரியல. நம்ம இங்கே பண்ணது எல்லாமே இவங்களுக்கு தெரிய வாய்ப்பே இல்லையே, எப்படி தெரிஞ்சுக்கும் அப்படின்ற மாதிரி தாங்க மிரண்டு போயிட்டாரு. அந்த நேரத்தில் இந்த பண்ணையாருடைய மூத்த பையன் சொல்லக்கூடிய விஷயத்தை கட்டி இவருக்கு மறுபடியும் கொலையே நடுங்கி போயிடுச்சு. அதாவது என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நேற்றைய இரவு இப்படி ஒரு சம்பவம் நடந்து இவருடைய மனைவி சமாதியிலேயே புதைச்சிட்டு வந்தார் இல்லையா, அன்றைய இரவே இந்த பண்ணையாருடைய மூத்த பையனுக்கு ஒரு கனவு வந்திருக்குதுங்க. அந்த கனவுல அந்த பண்ணையாருடைய மூத்த பையன் சுடுகாட்டுக்கு எதிர்ச்சியாக போறாரு. கனவுல தான் நடந்துட்டு இருக்குது. அப்படி போய் நிற்கும் பொழுது ஒரு சமாதியிலிருந்து இந்த பண்ணையார் டக்குன்னு எந்திரிக்கிறாருங்க. ஆன்மா மாதிரி எந்திரிச்ச உடனே இந்த மாதிரி மலையாண்டியன் இப்படி பண்ணிட்டான்டா, அவனுடைய குடும்பத்தையும் நான் கருவறுத்துட்டேன், ஆனால் என்னுடைய கையில் இருக்கக்கூடிய 2 மோதிரமும் அவன்கிட்ட தான்டா இருக்குது, அவன்கிட்ட அந்த மோதிரத்தை பிடிங்கிட்டு அவனுக்கு சரியான தண்டனை கொடுங்கடா அப்படின்ற மாதிரி தாங்க ஓன் அழுதுருக்குது. இந்த விஷயம் தெரிஞ்சதுக்கு பிறகு இது கனவா நிஜமாண்டே தெரியாமல் வேகமாக சமாதிக்கு வந்திருக்கிறாங்க. சமாதிக்கு ஒட்டுமொத்தமாக வேலையாட்களை வச்சு தோண்டி இருக்கிறாங்க. தோண்டி பார்க்கும் பொழுது அந்த பண்ணையார் கனவில் சொன்னது உண்மைதாங்க. இவருடைய உடம்புல இருக்கக்கூடிய அந்த கை விரலே இல்லை, வெட்டி அந்த 2 மோதிரமும் எடுத்ததுக்கான தடயம் இருந்திருக்குது. கோபத்தில் கொந்தளிச்சு போய் பொழுது விடிட்டோம் அவன் செத்தாண்டா அப்படின்ற மாதிரி தாங்க இந்த மலையாண்டியுடைய வீட்டுக்கு வந்திருக்காங்க. உண்மையெல்லாம் தெரிஞ்சு போச்சு, இனிமேல் நம்ம மறைக்க முடியாது அப்படின்ற மாதிரி இந்த மலையாண்டி நான் பண்ணதெல்லாம் தப்பு தான், அந்த மோதிரத்தை எடுத்து கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி தாங்க மோதிரத்தை எடுத்து கொடுத்துறாரு. மோதிரத்தை எடுத்து கொடுத்ததுக்கு பிறகு அந்த மலையாண்டியை போட்டு அங்கே இருக்கக்கூடிய நபர்கள் அடி வெளுக்கிறாங்க. அதன் பிறகு அங்கே இருக்கக்கூடிய ஊருக்காரங்க இவன் தெரியாதனமா பண்ணிட்டான், ஏற்கனவே இவனுடைய மனைவி வேற இறந்து போயிட்டாங்க, இப்பொழுது இவனுடைய தங்கச்சி கணவர் இறந்து போயிட்டாங்க, இவனுக்குன்னு சொந்தம் சொல்லிக்கிறக்க அந்த 5 வயசு பையன் மட்டும் தான் இருக்கிறான், தயவு செஞ்சு அவனை விட்டுருங்க அப்படின்ற மாதிரி தாங்க அங்கே இருக்கக்கூடிய ஒரு சில நபர்கள் சொல்லியிருக்காங்க. இந்த விஷயமும் எப்படி தெரிய வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அடித்த அடியில் வழி தாங்க முடியாமல் உண்மையை உழையிருக்கிறாருங்க. என்னுடைய மனைவியும் இறந்து போயிட்டா அப்படின்றத அவங்கள புதைச்சிட்டேன் அப்படின்றதையும் ஒப்புச்சுக்கிட்டு இருக்கிறாருங்க. இதனால தாங்க அங்கே இருக்கக்கூடிய நபர்கள் பூரா அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதன் பிறகு நீ எப்படியும் இந்த ஊரில் இருக்க முடியாது, ஒழுங்கா இன்னும் ஒரு 2-3 நாட்கள் இந்த ஊரை விட்டு ஓடி போயிரு, இல்லை அப்படின்னா உன்னோட உயிர் போகிறத யாராலையும் தடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி தாங்க அந்த பண்ணையாரினுடைய உறவினர்கள் சொல்லிட்டு கிளம்பி போயிறாங்க. இப்படி அனைவருமே கிளம்பி போனதுக்கு பிறகு இந்த மலையாண்டி தன்னுடைய மனைவி இறந்து போன அந்த துக்கத்தையும், நமக்கு இப்படி ஒரு அவமானம் நடந்துச்சு அப்படின்ற துக்கத்தையும் நினைச்சு தேம்பி அழுதுருக்கிறாரு. எப்படி நம்மளுடைய உயிர் பறி போயிடும்,
தன்னுடைய பையனையாவது காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரி தாங்க இவருடைய பிள்ளையை தூக்கிக்கிட்டு இவருடைய கிராமத்திலேருந்து ஒரு 5 கிராமம் கடந்து இவருடைய தூரத்து உறவினர்கள்கிட்டயே போய் ஒப்படைக்கிறாருங்க. என்னுடைய பிள்ளையை வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க, இல்லை அப்படின்னா எங்கேயாவது கொண்டு போய் சேர்த்துருங்க, தயவு செஞ்சு நீங்கள் இந்த விஷயத்தை செய்யணும், எனக்குன்னு சொந்தம் சொல்லிக்கிறதுக்கு வேறு யாருமே இல்லை அப்படின்ற மாதிரி தாங்க அழுதுகிட்டே மறுபடியும் இவருடைய வீட்டுக்கே திரும்ப வராரு. வீட்டுக்கு திரும்ப வந்து கிட்டத்தட்ட ஒரு வார காலகட்டங்களாக இவருடைய வீட்டை விட்டு வெளியே வரவே இல்லை. என்னடாது இந்த மலையாண்டி வீட்டை விட்டு வெளியே வரவே இல்லை அப்படின்ற மாதிரி தாங்க அந்த கிராமத்து மக்கள் அந்த பகுதியில் வந்து நடந்து போயிட்டு இருக்கிறாங்க. அப்படி நடந்து போகும்பொழுது ஏதோ துர்நாற்றம் மிசிது அப்படின்ற மாதிரி தாங்க அவருடைய வீட்டினுடைய கதவை உடச்சி உள்ளே போய் பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும்பொழுது அனைவருமே ஆடி போயிட்டாங்க. இந்த மலையாண்டி அவருடைய தங்கச்சி வந்து தூக்கு போட்டு தொங்கி இறந்து போனாங்க இல்லையா, அதே மாதிரி தாங்க தூக்கில் தொங்கி இறந்து போயிருக்கிறாரு. அப்படி இறந்து போய் கிட்டத்தட்ட 3 நாட்களுக்கு மேலே இருக்கும் போலங்க அவருடைய அந்த கழிவுகள் எல்லாமே வெளியேறி கொஞ்சம் பார்க்கவே கன்றாவியாக இருந்திருக்குது. அதன் பிறகு அவரையுமே தூக்கிக்கிட்டு வேற ஒரு சுடுகாட்டை சேர்ந்த ஒரு நபரை வைத்து அவருமே வந்து ஒரு இடத்துல வந்து அடக்கம் பண்ணிட்டு வந்திருக்காங்க. இந்த சம்பவத்துக்கு பிறகு இந்த பண்ணையாருடைய ஆன்மாவால் யாருக்கும் எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் இருக்குது. அதே மாதிரி மலையாண்டியுடைய குடும்பத்தினர் ஒட்டுமொத்தமாக அந்த இடத்துல இல்லை அப்படின்றதுக்கான ஒரு சாட்சி கூட இல்லாமல் போயிடுச்சுங்க. கிட்டத்தட்ட 1980 காலகட்டத்தில் எங்களுடைய கிராமத்தில் நடந்ததாக சொல்லப்பட்டது பிரதர். இது எந்த அளவுக்கு உண்மைன்றதே தெரியல, ஆனால் எங்களுடைய கிராமத்தில் இருக்கக்கூடிய வயசான நபர்கள் சொல்லி நான் கேட்டிருக்கேன். உங்களுடைய சேனல் ரீசெண்டாக நான் பார்க்கும்போது தான் உங்களுக்கு ஷேர் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஷேர் பண்ணேன். உங்களை மாதிரியே ஒரு 2-3 சேனல்களுக்கு நான் ஷேர் பண்ணேன், யாருமே அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணலை. நீங்களாவது தயவு செஞ்சு இந்த வீடியோ வந்து ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லி வேண்டுகோளாக கேட்டுக்கிட்டாரு. இந்த சம்பவத்தை நமக்கு ஷேர் பண்ணிய சுரேஷ்க்கு ஒரு நன்றி சொல்லிக்கலாங்க. மீண்டும் இது போல தரமான துல்லிங்கான சுவாரஸ்யமான நிகழ்வுடன் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் அப்சர்.